மக்களே, ஜூலை 26 இன்னைக்கான 2வது பதிவு. முதலாவதா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 1075 crore இருக்கு. இது குவார்ட்டர்லி பேசிஸ்ல 237% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 132% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5972 crore இருக்கு. குவார்ட்டர்லி பேசிஸ்ல 5% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 21% அதிகரிச்சிருக்கு. ஓவராலா இவங்களோட ரிசல்ட் நல்லா இருக்கு. இவங்களோட டோட்டல் இன்கம் 13,361 crore இருக்கு. இது குவார்ட்டர்லி பேசிஸ்ல 10% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 13% அதிகரிச்சிருக்கு. ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ்க்கு இவங்க 1144 crore இருக்கு. இது குவார்ட்டர்லி பேசிஸ்ல 32% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 31% குறைஞ்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு 1.51%. கடந்த குவார்ட்டர்ல 1.61% இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க 20,000 crore ஃபண்ட் ரைஸ்க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க இவங்களோட போர்ட். இதுல 7,500 crore ஈக்விட்டி டேர்ம்ஸ்லயும் 12,500 crore டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாவும் ஃபண்ட் ரைஸ் பண்றதா இருக்காங்க. இவங்க ஃபைனல் டிவிடெண்டா 25 பைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 7. எம்ஃபசிஸ் இவங்களோட ரெவன்யூ 4,384 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 17% அதிகரிச்சிருக்கு. சீக்வென்ஷலி 3% அதிகரிச்சிருக்கு. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்ல 8% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. சீக்வென்ஷலி 2% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 489 crore இருக்கு. இது 11% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. ஆனா குவார்ட்டர்லி டேர்ம்ஸ்ல 4% விழுந்திருக்கு. இவங்களோட டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $461 million இருக்கு. இதுல 63% ஏஐ ரெவன்யூ மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரெவன்யூ growth-ஆ ஹை சிங்கிள் டிஜிட்ல இருந்து லோ டபுள் டிஜிட் எதிர்பார்க்கறாங்க. கைடன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்ல இவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் இவங்க எதிர்பார்க்கறது 14.75%ல இருந்து 15.75% இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் இவங்களோட டோட்டல் இன்கம் 1,220 crore இருக்கு. இது குவார்ட்டர்லி பேசிஸ்ல 0.1% 0.1% தான் அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் இவங்களுக்கு 20% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 218 crore இருக்கு. இது குவார்ட்டர்லி டேர்ம்ஸ்ல 5% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 47% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 46 crore இருக்கு. இது 16% குறைஞ்சிருக்கு. சீக்வென்ஷலி 298% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 37% அதிகரிச்சிருக்கு. 796 crore இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 32% அதிகரிச்சிருக்கு. 2,696 crore இருக்கு. டோட்டல் டெபாசிட்ஸ் 24% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. சீக்வென்ஷலி 3% அதிகரிச்சிருக்கு. காசா டெபாசிட்ஸ் 22% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. ஜென் டெக்னாலஜிஸ் இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 142 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 10% விழுந்திருக்கு. சீக்வென்ஷலி 20% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 32 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 40% விழுந்திருக்கு. குவார்ட்டர்லி டேர்ம்ஸ்லயும் 33% விழுந்திருக்கு. ஓவராலா ரிசல்ட் டவுனா இருக்கு. பிர்லா கார்ப்பரேஷன் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 116 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 3% வீழ்ச்சியும் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸ்லயும் 61% விழுந்திருக்கு. இவங்களோட ரெவன்யூ 2,646 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 8% உயர்ந்திருக்கு. சீக்வென்ஷலி 7% குறைஞ்சிருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3,068 crore இருக்கு. இது 36% அதிகரிச்சிருக்கு. 2% சீக்வென்ஷலி அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6,833 crore இருக்கு. இது 13% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1.8% இருக்கு. எஸ்பிஐ கார்ட்ஸ் இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 664 crore இருக்கு. 20% உயர்ந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல சீக்வென்ஷலி 9% உயர்ந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1,676 crore இருக்கு. இது 0.3% வீழ்ந்திருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் இவங்களோட நியூ அக்கௌண்ட்ஸ் ஆடட் எவ்வளோ இருக்குன்னா 10.23 லட்சம் அக்கௌண்ட்ஸ் கூடுதலா இந்த குவார்ட்டர்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இது 17% இயர் ஆன் இயர் வைஸ் உயர்ந்திருக்கு.
பேங்க் ஆஃப் பரோடா இவங்களோட நெட் ப்ராஃபிட் 1278 crore இருக்கு. இது 72% இயர் ஆன் இயர் வைஸ் வீழ்ந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 12,524 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 9.5% உயர்ந்திருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.99% ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்டிபிசி இவங்களோட டோட்டல் இன்கம் 51,141 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 7% உயர்ந்திருக்கு. சீக்வென்ஷலி 1% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 6,896 crore இருக்கு. 13% இயர் ஆன் இயர் வைஸ் உயர்ந்திருக்கு. 35% விழுந்திருக்கு சீக்வென்ஷலி. எபிட்டா 29% இயர் ஆன் இயர் வைஸ் உயர்ந்திருக்கு. ஆல் டிஜிடெக் இவங்க இன்டரிம் டிவிடெண்டா 30 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஜூலை 31st. ஐஆர்பி இன்விட் இவங்க டிஸ்ட்ரிபியூஷனா 1.625 ஒரு யூனிட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூலை 28 கொடுத்துருக்காங்க. ஓமேக்ஸ் ஆட்டோ இவங்களோட ஃபைனல் டிவிடெண்ட் ₹2.50 இது இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஆகஸ்ட் 21 கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கேபினட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பவ்யா ரசாயன் ஸ்கீமுக்கு. இதுக்காக இவங்க 3,030 crore இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இது மூலமா 3 பெரிய கெமிக்கல் பார்க்ஸை இந்தியா முழுவதும் திறக்கிறாங்க. இது ஃபிஸ்கல் இயர் 26-27 30-31 இதை திறக்கிறாங்க. இது கெமிக்கல் மேனுஃபேக்சரர்ஸை பெனிஃபிட் பண்ணுறதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக பயனடையக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா கெமிக்கல்ஸ், எஸ்ஆர்எஃப், தீபக் நைட்ரேட், குஜராத் ஃப்ளூரோ கெமிக்கல்ஸ், பிஏ இண்டஸ்ட்ரீஸ், யூபிஎல் இதெல்லாம் இந்த ஸ்கீம் மூலமாக பயனடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மில்கி மிஸ்ட் ஐபிஓ இது இந்தியன் டெய்ரி கம்பெனியில் ஐபிஓ கொண்டு வந்ததில் இதுதான் லார்ஜஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஐபிஓட சைஸ் 2,035 crore இருக்குது. ஃப்ரெஷ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் 1,785 crore இருக்குது. ஆஃபர் ஃபார் சேல்ஸ் 250 crore. இந்த ஐபிஓ ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தொடங்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. அரபிந்தோ ஃபார்மா இவங்க எம்எஸ்டி ஃபார்மாவோட ஒரு வாலண்டரி லைசன்சிங் அக்ரிமெண்ட்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. இது மூலமா இவங்க ஜென்ரிக் வெர்ஷன் ஆஃப் அலிமட்ரவிர் இந்த ட்ரக்கை தயாரிச்சு சப்ளை பண்ண போறாங்க. 129 நாடுகள்ல மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ல சப்ளை பண்ண போறாங்க. இது ராயல்டி ஃப்ரீ பேக்டா இருக்கு. இது எதுக்கு இவங்க பயன்படுத்துவாங்கன்னா ஹெச்ஐவி ப்ரிவென்ஷன் மெடிசினா இது இருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இவங்க அகமதாபாத்தில் இருக்க ஃபெசிலிட்டிஸில் 2 நாட்களாக உற்பத்தியை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா அங்கே அதிகப்படியான மழை காரணமாக இப்போது ஜூலை 25ஆம் தேதியிலிருந்து இவங்களோட ஆப்ரேஷன்ஸை மீண்டும் தொடங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிசிசி கான்செப்ட் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:5 ரேஷியோவில். ரெக்கார்ட் டேட் இன்னும் அறிவிக்கல. ஷென்ட்ராக்கன் கெமிக்கல்ஸ் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் டெசிஷனை போர்ட் மீட்டிங்கில் 28ஆம் தேதி நடக்க போகிற போர்ட் மீட்டிங்கில் அறிவிக்கிறாங்க. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. ஹார்ட்வின் இந்தியா இவங்க 2:5 ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூலை 28 கொடுத்துருக்காங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.